ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் நான் தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறேன். உளுந்து நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். வரமிளகாய் 10லேருந்து 15 எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 2 முழு பூண்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன். எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அரை கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அது கூட நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்குள்ள ஆட் பண்ணுறோம் அவ்வளோ நல்லது. இப்போ பருப்பு வகையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடியை நம்ம சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். இதை சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடிக்கும் செம்மையாக இருக்கும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிளகாய் பூண்டு இதை தனியாக வறுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையை வறுத்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்புங்களை பொடி பண்ணி சாப்பிடும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் அடிக்கடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி வைப்பேன். குழந்தைங்க சரியாக சாப்பிடாத டைமில் நம்ம சாப்பாடு வடித்து நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு கொடுக்கலாம். இல்லைனா நெய் போட்டு இந்த பொடியை போட்டு கொடுக்கலாம். நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது அது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்றனால நான் தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அரைக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். நம்ம பொடி அரைச்சோடனே ஒரு பிளேட்டில் கொட்டி அதை கொஞ்சம் நேரம் அந்த ஹீட் போகிற வரைக்கும் இது பண்ணி விட்டு காய விட்டுட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அது ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, அப்படியே வெளியிலே வச்சுக்கலாம். இந்த பொடியை வெளியிலே வச்சு 3 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.